படத்தோட ஓப்பனிங்ல இந்த கதை நடக்கிற கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரா இன்ட்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரு தாங்க இந்த படத்தோட ஹீரோ. பேரு ஜீவா. ஊரோட பஞ்சாயத்து பிரசிடென்டா இருக்காரு. ஊருக்குள்ள நல்லது கெட்டதுன்னு எதுவா இருந்தாலும் அந்த ஸ்பாட்ல இவரு கண்டிப்பா இருப்பாரு. அதனால ஊர்க்காரங்களுக்கும் இவர் மேல தனி மரியாதை உண்டுங்க. அதுவும் இன்னும் அடுத்த கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வர போறதால ஹீரோ இன்னும் ஃபயரா இருக்காப்ல. ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் பிகிலு அப்படிங்கறதால நல்லது பண்றதுக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை விட மாட்டாரு. இப்ப கூட ஊர்ல ஒரு பைத்தியக்காரன் வீட்டை உள்பக்கமா லாக் பண்ணி அவனோட வீட்டையே கொளுத்தி விட்டு ஏரியால அலப்பற பண்ணிட்டு இருக்கானா. அதுக்கு கூட ஹீரோ தான் அவனை பேசி சமாதானப்படுத்துறதுக்கு வராரு. அவர் எவ்வளவோ பேசி பாக்குறான், ஆனா அவன் கதவையே திறக்க மாட்டான். இவர் அந்த பைத்தியத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் வீட்டு ஆளுங்க கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வர அவன் டக்குன்னு அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இருந்தாலும் மக்களோட ஓட்ட சம்பாதிக்கணுங்கிறதால ஹீரோ விடுறதா இல்லையே. அவனை எப்படியோ ரொம்ப தூரம் மூச்சு வாங்க சேஸ் பண்ணிட்டு போய் பிடிச்சி கடைசியா ஊர்க்காரங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாருங்க. ஊருக்குள்ள நல்லது பண்ற ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தா ஆப்பனன்ட்னு ஒருத்தர் இருக்கணும்ல. இப்ப எதிர்கட்சியான டிஎஸ்கேவோட வேட்பாளரான மூர்த்தியை காட்டுறாங்க. ஜீவா அளவுக்குலாம் இவனுக்கு ஊருக்குள்ள பெருசா மரியாதை கிடையாதுங்க. வீடு வீடா ஓட்டு கேட்டு போனா கூட இவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால எப்படா ஹீரோ எதிரியாவது சிக்குவான் அவனை அடிச்சு மேல வந்துடலாம்னு காத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து இப்ப இளவரசன் ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவரு சடங்கு காது குத்துன்னு எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் மண்டபம் கோவில்னு வைக்காம அதை சென்டிமெண்டா அவரோட வீட்டுல மட்டும் தான் நடத்துவாரு. அதே மாதிரி இப்ப அவர் பொண்ணோட கல்யாணம் கூட நாளைக்கு இங்க அந்த வீட்லயே தான் நடக்க போகுது. இந்த சௌமியா ஹீரோவோட கூட பிறக்காத தங்கச்சி மாதிரிங்க. அதனால சமையல்ல இருந்து சீரியல் செட் வரையும் எல்லாரையும் ஃபாலோ பண்ற வேலைன்னு ஹீரோ அவர் தங்கச்சியோட கல்யாணம் மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. இளவரசி வீட்டுக்கு பக்கத்துல மணின்னு ஒருத்தர் இருக்காருங்க. இவருக்கும் இளவரசுக்கும் சுத்தமா ஆகாது. ரெண்டு பேரும் ஏதோ பரம எதிரிகள் மாதிரி இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. அது கதையோட சொல்றேன். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு கிடந்தவங்க இப்பதான் ஏதோ கொஞ்சம் சைலண்டா இருக்காங்க. இருந்தாலும் இளவரசி எப்படா சிக்குவான்னு மணி காத்துக்கிட்டே இருப்பாரா. அதனால இளவரசி வீட்டு கொல்ல பக்கத்துல இருந்து வர சோப்பு தண்ணி இவரோட வீட்டு செடியில லைட்டா பட்டா கூட போதும், மணி அதை வச்சு பெரிய கலவரமே பண்ணி விட்டுருவாரு. இப்படி ரெண்டு பேரும் பரம எதிரிகள் மாதிரி இருக்கிறதால அவங்களோட பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட ஒருத்தர் பக்கத்துல பேச விட மாட்டாங்க. அதனால புருஷனுங்க இருக்கும்போது மட்டும் ரெண்டு வீட்லயும் இருக்கிறவங்க பேசாம இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரியாம இவங்கலாம் நெருக்கமா தான் இருக்காங்க. மணியோட பொண்ணு சில வருஷங்களுக்கு முன்னாடி இறந்துட்டா. அதனால இப்ப இளவரசோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறத சுத்தமா ஏத்துக்க முடியல. பயங்கர வயிற்றுச்சல்ல இருக்காரு. அதை வேற படுத்த படிக்கையா இருக்கிற அவர் அப்பா கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் இப்ப சௌமியாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைய காட்டுறாங்க. எல்லாரும் குடும்பத்தோட பொண்ணோட ஊருக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இவருக்கு சொந்தத்திலயும் யாரும் பொண்ணு கொடுக்கல. அதோட மேட்ரிமோனியில பாக்குற பொண்ணுங்களும் எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சௌமியா ஒரு பொண்ணு மட்டும் தான் இவரை பிடிச்சு போய் ஓகே பண்ணிருக்கா. இப்படி எல்லாருமே ரிஜெக்ட் பண்ற நம்மள ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னதால இவரு சௌமியாவை உருகி லவ் பண்ணிட்டு இருக்காரு. விடிஞ்சா கல்யாணம் ஆக போது அவ பொண்டாட்டி ஆக போறா. இருந்தாலும் இவரால அது வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியலங்க. அதுவும் வந்துகிட்டு இருக்க வழியில வேன்ல இருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இறங்கி என்ன பண்ற சாப்பிட்டியா கல்யாண வேலை எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டு அவங்கள லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. விடிஞ்சா ரெண்டு பேருக்கும் கல்யாணம். அதனால நைட்டு ஃபுல்லா எல்லாரும் ஆட்டம் பாட்டம் ஒரு பக்கம் பார்ட்டின்னு அந்த வீடே பயங்கர வைபா இருக்கு. இப்படி கல்யாண வீட்டுல எல்லாரும் செம ஹாப்பியா இருக்க திடீர்னு அது நாசமா போற மாதிரி ஹீரோக்கு ஒரு பேட் நியூஸ் வருது. அதை கேட்டோன்னே அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அப்படி என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா இளவரசோட பக்கத்து வீட்டுல இருக்கிற மணியோட அப்பா மண்டைய போட்டாருங்க. அதை வந்து நேர்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணோன்னே ஹீரோக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. பக்கத்து வீட்டுல ஒரு வீட்டுல கல்யாணம், ஒரு வீட்டுல இலவு, அதுவும் பரம எதிரிகள் மாதிரி இருக்கிறவங்க வீட்டுல. அதனால ஹீரோ அதை கன்ஃபார்ம் பண்ணோன்னு நேரா வந்து கல்யாண வீட்டுல ஓடிட்டு இருக்க ஸ்பீக்கர் கனெக்ஷனை புடுங்கி விட்டுறாரு. அப்படியே மெதுவா இளவரச தனியா கூப்பிட்டு இந்த மேட்டரை சொல்ல அவரு பார்த்தா பெருசு இன்னைக்கு தான் சாகணுமா, கண்டிப்பா மணி தான் வேணும்னே கொண்டு இருப்பான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இப்போதைக்கு மணியோட வீட்டுல இருக்கிற ஆளுங்க இல்லாம இங்க ஹீரோக்கும் இளவரசுக்கும் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த மேட்டர் தெரியும். அதனால ஹீரோ பொறுமையா மணி கிட்ட வந்து அவர் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலாம்னு சொல்ல அவரு எதுக்குப்பா இனிமே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும்னு கேக்குறாரு. அதான் போய் சேர்ந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதான்னு சொல்லிடுறாரு. காலையில 10 மணிக்கு இளவரசு பொண்ணோட கல்யாணம் இருக்கிறதால ஹீரோ அதை சொல்லிக்காம இன்டெரக்டா நாளைக்கு சாயந்தரம் தூக்கிடலாம்னு சொல்ல அவரு அவ்வளவு நேரம்லாம் வேணாம் காலையில தூக்கிடலாம்னு சொல்றாரு. அதுவும் குறிப்பா 10 மணிக்கு தூக்கணும், எங்க அப்பாவை தேர்ல கொண்டு போற மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னவரு நீ தான் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும்னு வேற சொல்றாரு. இவர் சொன்ன அந்த 10 மணிக்கு தாங்க சௌமியாவோட முகூர்த்தம். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணும்னே அந்த டைம்ல தூக்கணும்னு சொல்றாரு. பக்கத்துல கல்யாணம் இருக்கிறதால அது முடிஞ்சோன்னு 12 மணிக்கு மேல தூக்கிக்கலாம்னு சொல்ல அவர் அதை கேட்கவே மாட்டாரு. 10 மணிக்கு தான் தூக்கி ஆகணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இறந்த பெருசு வேற ஐயனார் கோயில் பூசாரிங்கிறதால ஹீரோக்கு அதுக்கு மேல அவர்கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. அதே நேரம் பெருசு மண்டைய போட்ட விஷயம் எதிர்க்கட்சி வேட்பாளர் மூர்த்திக்கு தெரிய வர அவன் இதான் சரியான சமயம்னு இளவு வீட்டோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு முடிவு பண்றான். ஆளா மாலையோட என்ட்ரி கொடுத்து இந்த வீட்டுல ஒரு சாவு விழுந்திருக்குன்னு எல்லார்ட்டையும் சைலண்டா காட்டிக்க ஆரம்பிக்கிறான். அவன் கேங்கோட வந்தவன் அங்க நெல்லு வைக்கிறது, ப்ராப்பரா பாடியை செட் பண்ணி வைக்கிறதுன்னு சாவு வீட்டுல ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவ்வளவு நேரம் சோகமா சைலண்டா இருந்த அந்த வீட்டுல கிழவிங்களை செட் பண்ணி சத்தமா ஒப்பாரி வைக்க விட்டுறான். அந்த சத்தம் கல்யாண வீட்டுல நல்லா கேட்க இங்க வந்த லேடிஸ் எல்லாம் எப்படி அங்க போகாம இருக்கிறதுன்னு சாப்பிட்டு கை கழுவி முடிச்சுட்டு அப்படியே அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அதோட இந்த மூர்த்தி வரை இதுவரை பண்ணதோட நிறுத்திக்காம தெருமுக்குல கல்யாணத்துக்கு வச்சிருக்க பொண்ணு மாப்பிள்ள பேனருக்கு பக்கத்திலேயே அதை விட பெருசோட கண்ணீர் அஞ்சலி பேனரை வச்சிடறான். இப்படி ஹீரோ ஒரு பக்கம் கல்யாணத்தை ஸ்மூத்தா முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க மூர்த்தி பெருசோட கடைசி காரியத்தை சிறப்பா முடிக்கிறதுக்கு ஃபுல் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கான். இப்படி ஹீரோ ஒரு பக்கம் ஊருக்காக
பொண்ணுக்காகவும் இன்னொரு பக்கம் மூர்த்தி ஒரு பக்கம் சுயநலத்துக்காகவும் போராடிட்டு இருக்க இதுக்கு நடுவுல புதுசா 4 பேர் வராங்க. 4 பேரும் நாசமா போன ஊரும் அப்படின்னு ஊருக்குள்ள எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் அங்க பிரச்சனையை கிளப்புவாங்கல்ல. அவனுங்க வேற இந்த மேட்டர் தெரிஞ்சு பெருசா கலவரம் பண்ண பாக்குறானுங்க. இப்படி கல்யாணத்துக்கும் இலவுக்கும் போராட்டம் நடந்துட்டு இருக்க அதே சமயம் மாப்பிள்ளையோட ஃபேமிலி பொண்ணோட ஊர்ல ஹோட்டல் ரூமுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனா இங்க பொண்ணோட வீட்டுல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிறதால அந்த டென்ஷன்ல பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளையோட ஃபேமிலிக்கு சாப்பாடு அனுப்புறத மறந்துட்டாங்க. ரூமுக்கு வந்தோன்னு சாப்பாடு இருக்குன்னு சொல்லியிருந்ததால மாப்பிள்ளை வீட்டுல வேற யாரும் சாப்பிடாம வந்துட்டாங்களா, அதனால எல்லாரும் கொலை பசியில இருக்காங்க. அதனால மாப்பிள்ளை உடனே பொண்ணுக்கு கால் பண்ணி சாப்பாடு இன்னும் வரவே இல்லைன்னு கேட்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சாப்பாடு அனுப்பலைங்கிறதே ஞாபகம் வருது. அதே நேரம் ஹீரோ இன்னும் மணி கிட்ட திரும்ப திரும்ப போய் எவ்வளவோ பேசி பாக்குறாரு. ஆனா எவ்வளவு பேசினாலும் ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. சரின்னு இளவரசி கிட்ட வந்து கல்யாணத்தை கோவில்ல வச்சுக்கலாமேன்னு சொல்ல ஏன் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டானா, இரு அவனையும் கொண்டு அப்பனோட சேர்த்து அனுப்பி வைக்கிறேன்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவர் எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சென்டிமெண்டா வீட்டுல தான் நடத்துவேங்கிறதால இளவரசி அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாப்ல. சொல்ல போனா மண்டபத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்ன பல மாப்பிள்ளைங்களை ரிஜெக்ட் பண்ணி கடைசியா இப்பதான் வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒருத்தர் ஒத்துக்கிட்டு கல்யாணம் வரையும் வந்திருக்கு. அதனால இந்த வீட்டுல தான் என் பொண்ணோட கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட இந்த கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அவர்கிட்ட கையெடுத்து கும்பிடுறாரு. இளவரசி இந்த அளவுக்கு எமோஷனல் டச்சிங்கா சொல்லிட்டதால ஹீரோ நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணும்னு மணியோட வைஃபையும் இளவரசோட வைஃபையும் தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. அவங்க 2 பேரோட வைஃபும் பசங்களும் ஒருத்தர் நல்லா க்ளோஸா தாங்க இருக்காங்க. புருஷங்களுக்காக வெளில காட்டிக்காம இருக்காங்க, அவ்வளவுதான். இளவரசோட வைஃப் மணியோட வைஃப் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு ஏதாவது உதவி பண்ண சொல்லி கேட்க மணியோட வைஃபும் நான் என் புருஷன் கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவும் மணியோட வைஃப் வந்து மணி கிட்ட பேச மணி பாடியை தூக்குற டைம் மாத்திர மாதிரி இல்ல, இருந்தாலும் ஹீரோ விடுறதா இல்ல. அவருக்கு பொறுமையா எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு. உங்க 2 பேரோட சண்டையில ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க அப்படின்னு சௌமியா புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறத பத்தி சொல்ல ரொம்ப யோசிச்சு பார்த்து மணி ஒரு வழியா அந்த கல்யாணம் முடிஞ்சோன்னா பாடியை தூக்கிக்கலாம்னு ஓகே சொல்லிடுறாருங்க. எப்படியோ அவரை கன்வின்ஸ் பண்ணதுல ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுது. இதனால மூர்த்திக்கு சமய பல்ப் ஆயிடுது. அதோட கல்யாண வீடு திரும்ப கல்யாண வீடு மாதிரி ஆயிடுதுங்க. மணி கிட்ட கொஞ்சம் சென்டிமெண்டா பேசணும்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஃபங்க்ஷனும் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஏதோ ராங்கா இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு மணி அப்படியே அவர் அப்பா கிட்ட மண்டி போட்டு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு திடீர்னு இப்படி வைப்ரேட் ஆயிட்டு இருக்காருன்னு பார்த்தா மணியோட உடம்புக்குள்ள சாமி இறங்கி அவரு சாமி ஆட ஆரம்பிச்சிடுறாரு. அதுவும் அவரோட அப்பா சாமியா வந்திருக்காரு. என்னடா உங்க இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னவரு என்ன 10 மணிக்கு தான் கொண்டு போகணும்னு சாமி ஆட ஆரம்பிச்சிடுறாரு. இதனால ஃபங்க்ஷன் மோடுக்கு போனவங்க திரும்ப இலவு மோடிக்கே வந்துடுறாங்க. என்ன செத்து போனா ஆவி தானே வரணும், இங்க என்ன சாமி வந்திருக்குன்னு எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியலையா. பார்த்தா கடைசியில அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காருங்க. அவருக்குள்ள ஆவியும் இறங்கல சாமியே இறங்கல. கல்யாண வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் பயமுறுத்தி உட்கார வைக்கிறதுக்கு தான் அப்படி பண்ணிருக்காரு. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இப்ப மணியோட தம்பிங்களும் அவங்க பசங்களும் வந்திருக்காங்க. இவனுங்க குவாரியில குண்டு வைக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு காலத்துல ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தவனுங்க இப்பதான் அடங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அண்ணனுக்கும் தம்பிங்களுக்கும் பல வருஷமா எந்த கம்யூனிகேஷனும் கிடையாதுங்க. அப்புறம் எப்படி இப்ப கரெக்டா வந்திருக்காங்கன்னு பார்த்தா இந்த மூர்த்தி பைய தான் அவனுங்களை பத்தி தெரிஞ்சு வர வச்சிருக்கான். அது ஹீரோக்கு தெரிய வந்து மூர்த்தி கிட்ட ஏன்டா இப்படி கேவலமா பண்றேன்னு அவனை பிடிச்சி திட்ட அவன் என்கிட்டயே ஓவரா பேசுறியா இப்ப பாருன்னு ஹீரோ எதுவுமே கேட்காம அவனாவே நாங்க டைம்லாம் மாத்த முடியாதுன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிடுறான். அதனால இதான் சரியான டைம்னு மணியோட தம்பிங்க உள்ள புந்துடுறாங்க. மூர்த்தி கிட்ட என்னாச்சுன்னு கேட்ட மணியோட தம்பிங்க ஹீரோ கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ண அவர் இவங்க எல்லாரையும் புதுசா பார்த்துட்டு ஆமா முதல்ல நீங்க எல்லாம் யாருன்னு கேட்டுடுறாரு. இப்படி ஹீரோவும் மணியோட தம்பிங்களும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க மணியோட பையன் ஹீரோவுக்கு ரொம்ப க்ளோஸ்ங்கிறதால அவனுக்கு இவனுங்க ஹீரோ கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து கடுப்பாயிடுது. இத்தனை வருஷமா எங்கடா இருந்தீங்க, இப்ப திடீர்னு வந்திருக்கீங்கன்னு சித்தப்பாஸ் கிட்ட சத்தம் போட மணியோடனே என் தம்பிங்கள்ட்டே ஓவரா பேசுறியான்னு அவர் பையனை செவிலே ஒண்ணு விட்டுடுறாரு. இத்தனை வருஷமா அண்ணனும் தம்பிங்களும் பேசிக்கிட்டது கூட இல்ல. ஆனா இப்ப இந்த பிரச்சனையினால சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஃப்ரெண்டை போட்டு அடிக்கிறாங்களேன்னு இளவரசோட பையன் உள்ள வர மணி அதை பார்த்துட்டு நீ ஏன்டா உள்ள வரேன்னு அவன் அடிக்க போயிடுறாரு. அதனால இப்ப 2 வீட்டுக்கும் பயங்கரமா வாக்குவாதம் ஆக ஆரம்பிச்சிடுதுங்க. இந்த மணியோட பொண்ணு ஒரு தண்ணி டேங்க்ல விழுந்து செத்து போயிட்டதால அவன் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னு இளவரசி பயங்கரமா வாய் விட அந்த வாக்குவாதம் இன்னும் 2 வீட்டுக்காரங்களுக்கும் பயங்கர ஹெவி ஆயிடுது. ஒரு நாள் இளவரசி சுச்சா போறதுக்காக ஒரு தண்ணி டேங்க் கிட்ட ஒதுங்கும் போது அங்க மணியோட பொண்ணை ஒரு பையன் கூட பாத்திருப்பார் போல. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல. நமக்கு அந்த சீனையும் காட்டல. பார்த்தவரு சும்மா இல்லாம அந்த பொண்ணோட அப்பா மணி கிட்ட வந்து சொல்ல அதுல 2 பேருக்கும் பயங்கர சண்டை ஆயிடுது. அதோட ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா சும்மா இருப்பாங்களா? இளவரசாச்சும் அந்த பொண்ணை ஒரு பையன் கூட பார்த்ததா சொன்னாரு. ஆனா ஊர்ல இருக்கிறவங்க அதுக்கும் மேல அவ பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்லி வாய்க்கு வந்தபடி பேச இப்படி ஊர் கண்டபடி அவளை பேசுறத அந்த பொண்ணு தாங்கிக்க முடியாம ஒரு நாள் ஊர் தண்ணி டேங்க்ல விழுந்து தற்கொலை பண்ணிடுறாங்க. இந்த சம்பவத்தினாலதான் மணியும் இளவரசும் எதிரிங்க மாதிரி ஆயிருக்காங்க. இப்ப இவங்க எல்லாரும் இப்படி அடிச்சுக்கிறத ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்க முடியாத சௌமியா வேகமா வந்து நிறுத்துங்கன்னு கத்த அப்பதான் அந்த மொத்த கூட்டமும் சண்டையை நிறுத்திட்டு சைலண்ட் ஆகுறாங்க. உங்க 2 பேரையும் பார்த்தா கல்யாணத்தையோ இறுதி ஊர்வலத்தையோ நடத்துறதுக்கு பேசுறது மாதிரி தெரியலையே. உங்களோட ஈகோக்காக 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. நீங்க 2 பேரும் சண்டையை நிறுத்தலைன்னா நானும் செத்துருவேன்னு சொல்லி அழுக நம்ம பொண்ணு இப்படி சொல்லிட்டாலேன்னு அவங்க வீட்டு ஆளுங்களா அவளை சமாதானப்படுத்த போயிடுறாங்க. இவங்க 2 பேரால அந்த பொண்ணு பாதிக்கப்படுறத பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. அதனால மணி கிட்ட உங்க பிளான் படி எத்தனை மணிக்கு இறுதி ஊர்வலம் பண்றீங்களோ பண்ணுங்க. ஆனா இங்கே அதே சமயம் கல்யாணமும் நடக்கும்னு சொல்லிடுறாப்ல. அடுத்து இளவரசி கிட்ட வந்து உங்க பொண்ணு கல்யாணம் நீங்க சொன்ன டயத்துல
இந்த வீட்டுல நடக்கும் போதுமா, ஆனா அதே டைம்ல அவங்க பணத்தை தூக்கிட்டு போவாங்க, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க இளவரசுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை, உங்க பொண்ணோட கல்யாணம் நடக்கணுமா இல்ல அவன் சாவு ஊர்வலத்தை நடத்தக்கூடாதான்னு கேட்க இளவரசு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு எப்படியோ நல்லபடியா கல்யாணம் ஆனா சரின்னு சொல்லிடுறாப்ல. அதனால ஹீரோ உடனே ஆளுங்களை வச்சு 2 வீட்டுக்கும் நடுவுல ஒருவிய தடுப்பு மாதிரி போட்டு 2 வீட்டையும் தனித்தனியா பிரிச்சிடுறாரு. இப்படி கல்யாணம் பண்றதுக்குள்ள இங்க ஒரே போராட்டமா இருக்கிறதால சௌமி ஒரே சோகமா இருக்காளா அப்பன்னு பார்த்து மாப்பிள்ள வேற கரெக்டா அவளுக்கு கால் பண்றாரு. இங்க கல்யாணத்துல இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியாது இல்ல. அவரு பார்த்தா காலையில வரையும் கூட வெயிட் பண்ண முடியாம நடு ராத்திரி பட்டு வேஷ்டி சட்டையை கட்டி சௌமிக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு. அந்த போட்டோ எதுக்கும் ரிப்ளை வரலன்னு கால் பண்ணவரு, என்னப்பா அங்க ஒரே கொண்டாட்டமா, கால் மெசேஜ் எதுவுமே பண்ணலன்னு கேட்க இவ இருக்கிற கடுப்புல இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு, அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லி கட் பண்ணிடுறா. அதை கேட்டு மாப்பிளைக்கு வேற கல்யாணத்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு பதற ஆரம்பிச்சிடுதுங்க. இங்க வீட்டு கொல்ல பக்கத்துல சௌமியா மாப்பிள்ளை கிட்ட போன் பேசிட்டு திரும்ப அங்க பார்த்தா அவளை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தவன் தாலியோட வந்து நிக்கிறான். நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியல சௌமி, அதனால நீ என் கூட வந்துருன்னு தாலியை காட்ட சௌமியா வெறியாகி அவன் செவிலே ஒன்னு விட்டுடுறா. அப்ப கூட அவன் பரவாயில்ல சாரி எல்லாம் கேட்க வேணாம், ஒரு முத்தம் மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்ல அதுல சௌமியாவுக்கு மண்டை கேறிடுது. அவ இருக்கிற கொலை வெறியில நீ இன்னைக்கு செத்தடா அப்படின்னு அருவாளை எடுக்க அவன் அங்க இருந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிடுறான். இருந்தாலும் சௌமியா அவனை விடாம காட்டுக்குள்ள துரத்திக்கிட்டு போக அதை டேங்க் மேல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்த ஒருத்தன் பாத்துடுறான். சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது போதையில தூரத்துல இருந்து பார்த்தவன் அவங்க 2 பேரும் ஓடி போறாங்கன்னு நினைச்சுக்கிறான். இங்க சௌமியாவோட அம்மா அவ இன்னும் போன் பேசிட்டு இருக்கான்னு கொல்ல பக்கம் அவளை கூப்பிடுறதுக்கு வர அங்க பார்த்தா அவளை ஆளை காணும். வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க, ஆனா அங்கேயும் அவளை ஆளை காணும். உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட சௌமியா பாத்தீங்களா, அவ எங்க எங்கன்னு கேட்டு ஒருத்தர் கேட்டு தேட ஆரம்பிக்க அங்க இருக்கிற ஆன்டிஸும் கிழவிங்களும் அவளை லவ் பண்ணிட்டு இருந்தா போல, நான் கூட அவளை ஒரு பையன் கூட பாத்திருக்கேன் அப்படின்னு உடனே எல்லாரும் ஆளுக்கு புரளி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் அவளை அங்க சுத்தி முத்தி தேடிட்டு இருக்க அப்ப டேங்க் மேல இருந்து பார்த்தவன் வேகமா இவங்கள்ட்ட ஓடி வந்து சௌமி ஒரு பையன் கூட ஓடி போனதை பார்த்தேன்னு சொல்றானா. உடனே எல்லாரும் காட்டுக்குள்ள போய் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி சௌமி காணா போன விஷயம் இங்க தீ மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்க அதுல பெட்ரோல் ஊத்தி இன்னும் எரிய வைக்கிற மாதிரி மணி ஒரு வேலையை பாக்குறான். கல்யாண வீட்டுல இருந்து நேரா மாப்பிள்ள தங்கி இருக்க ஹோட்டலுக்கு வந்துடுறான். மாப்பிள்ள ரூமுக்கு போய் அவர்கிட்ட சௌமி இங்க வந்தாளான்னு கேட்க அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவ ஏன் இந்த நேரத்துல இங்கே வர போறான்னு முழிக்கிறாரு. இல்ல சௌமி அங்க வீட்டுல காணும், அவ ஓடி போயிட்டதா சொல்லி அங்க அவ்வளவு பேர் தேடிட்டு இருக்காங்க, அதான் காலையில வரையும் வெயிட் பண்ண முடியாம ஆசையில உங்களை பார்க்க வந்திருப்பான்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னோன்னா மாப்பிள்ளைக்கு பதற ஆரம்பிச்சிடுது. மாப்பிள்ளை கிட்ட பத்த வச்சுட்டதால மூர்த்தி அங்க இருந்து கிளம்ப மாப்பிள்ளை கூட வரதா சொல்லி அவரும் கிளம்பி வராரு. மாப்பிள்ளை போறதால அவரை தனியா விட முடியாதுன்னு அவர் தம்பியும் நாய்க்குட்டியை தூக்கிட்டு அவங்க கூடவே கிளம்பிடுறான். பொண்ணு வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க எல்லாரும் பரபரப்பா கல்யாண பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னு இந்த கல்யாணம் அவ்வளவுதான் போலன்னு மாப்பிள்ளைக்கு இன்னும் பதற ஆரம்பிச்சிடுது. அதனால மாப்பிள்ளையும் அவர் கூட வந்தவங்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எல்லாரும் தேடிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க அப்ப மரத்து மேல தாலியோட உட்கார்ந்து இருக்க சௌமியோட ஒன் சைட்ல வர பாத்துறாரு. யாருடா நீ இந்த நேரத்துல மரத்துல தாலியோட உட்கார்ந்துருக்கேன்னு கேட்க அவனா சௌமியாவை தேடிட்டு இருக்கேன்னு சொல்றான். அதுக்கு தாலியோட மரத்து மேல என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அந்த பையன் பயந்து போய் அங்க இருந்து டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிடுறான். ஆனா ஹீரோ அவனை ஓடி போய் பிடிச்சு நீ யாரு சௌமி எங்கன்னு கேட்க அப்பதான் அவன் சௌமியா ஒன் சைடா லவ் பண்றதையும் என்ன ஆச்சுங்கிறதையும் சொல்றான். சௌமியா அவளோட வீட்டுல இருந்து இவனை துரத்திக்கிட்டு வந்தால அப்ப இருட்டுல தெரியாம கால் தவறி ஒரு பள்ளத்துல விழுந்துட்டாங்க. அதுவும் விழுந்தவ மயங்கிட்டதால இந்த ஒன் சைடுல அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து ஓடிட்டான். இன்னொரு பக்கம் மாப்பிள்ள ஒரு சைடு தேடிட்டு இருக்கும்போது அவர் நாய்க்குட்டி ஒரு பெரிய பள்ளத்தை பார்த்து குலைச்சிட்டு இருக்க வந்து பார்த்தா அந்த குப்பை குழிக்குள்ள சௌமியா கிடக்கா, இன்னும் மயக்கத்துல இருக்கா. அவளை பார்த்தோன்னு தாங்க மாப்பிளைக்கு நிம்மதியே வருது. உடனே சௌமியா சௌமியான்னு கத்த அப்பதான் அவ மெதுவா மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. எல்லாரும் இங்க வாங்க சௌமியா இங்கேதான் இருக்கான்னு மாப்பிள்ள சத்தம் போட எல்லாரும் அந்த சத்தம் கேட்டு அந்த பக்கம் ஓடி வராங்க. ஆனா வாங்க வாங்கன்னு கையை காட்டி கத்திக்கிட்டு இருந்ததுல அவரும் ஸ்லிப் ஆகி உள்ள விழுந்துடுறாரு. உள்ள போய் சௌமி கிட்ட நான் வந்துட்டேன் பயப்பட வேணான்னு சொல்ல அவ அப்படியே மாப்பிளைய கட்டி பிடிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஏணியை போட்டு 2 பேரையும் வெளில கொண்டு வந்துடுறாங்கப்பா. ஆனா இங்க பொண்ணு காட்டுக்குள்ள குழியில விழுந்தது அவளை காப்பாத்துனதுன்னு எதுவும் இன்னும் அப்பாவுக்கு தெரியாதா. அவர் இங்க பொண்ணை காணும்னு சோகத்துல உட்கார்ந்துருக்காரு. ஒருவேளை பொண்ணுக்கு கல்யாணம் ஆக கூடாதுன்னு மணிதான் பொண்ணை தூக்கி வச்சிருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு உடனே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு மணியை கொல்றதுக்கு போயிடுறாரு. அதுல அங்க மணிக்கும் இளவரசுக்கும் தள்ளுமுள்ளாகி துப்பாக்கியை பிடிச்சு 2 பேரும் சுத்துன்னு சுத்த அதுல யாரோடய கைப்பட்டு அது ஃபயர் ஆயிடுது. மக்கள் எல்லாம் 2 பேர்ல யாரோ காலின்னு பார்த்தா கடைசியில பார்த்தா புல்லட் ஃபயர் ஆகி அங்க இருக்கிற சாமி அருவாள்ல போய் அடிச்சு நேரா வந்து பெருசோட நெஞ்சில பாஞ்சிடுது. அந்த புல்லட் வந்து அவரோட நெஞ்சில இறங்கினோன்னு தாங்க அவரோட மூச்சே போகுது. அப்படியே வாயை பொளந்து மூச்சை இழுத்து மூச்சு போயிடுது. பெருசோட வீட்டுல இருக்கிறவங்க ஒழுங்கா செக் பண்ணலையோ என்னமோ தெரியல. ஆனா இப்ப இளவரச சுட்டதுலதான் அவரு செத்தாரா, அதனால அவரு தான் கொன்னாருன்னு மணியோட தம்பிங்க அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல அந்த இடமே கலவரம் ஆயிடுதுங்க. மணியோட தம்பிங்க வேற பெரிய சைக்கோவா இருப்பானுங்க போல. வரும்போது கையில வெடிகுண்டோட தான் இங்க வந்திருக்கானுங்க. உடனே ஓடி போய் வண்டியில இருந்து குண்டு எடுத்துட்டு வந்தவன் இந்த கல்யாணத்தை வச்சுதான்டா ஓவரா ஆடுறீங்க அப்படின்னு கல்யாண வீட்டுல குண்டை தூக்கி போட்டுறான். அதுல கல்யாணத்துக்கு போட்டிருந்த ஸ்டேஜ் ஸ்பீக்கர் செட்னு எல்லாம் வெடிச்சு சதறிடுதுங்க. இவ்வளவு பெரிய கலவரத்துக்கு காரணமான மூர்த்திக்கு இதை பார்த்து அள்ளு விட்டுருதா, என்னடா குண்டெல்லாம் போடுறீங்க அப்படின்னு ஆளு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அது மட்டும் இல்லாம உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க ஒரே கலவரமா இருக்கு சார், கொஞ்சம் விட்டா எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒருத்தனும் இருக்க மாட்டானுங்க அப்படின்னு போலீஸ சீக்கிரம் வர சொல்றான். இவ்வளவு பெரிய கலவரம்
கலவரத்தை பண்ணி விட்டதால அந்த சண்டையில ஒருத்தன் மணியோட தம்பி அடிக்க அவன் பார்த்தா நான் அவனை கொல்லாம விட மாட்டேன்னு அவன் மேல குண்டு போட்டு கொல்ல பாக்குறான். அதுக்கு பயந்துகிட்டு எங்க ஓடுறதுன்னு தெரியாம அங்க இருந்து எஸ்கேப் ஆனவன் அங்க பக்கத்துல இருக்கிற ஊர் தண்ணி டேங்க் மேல ஏறிடுறான். அதனால அவனை கீழே கொண்டு வந்து அவன் மேல குண்டு போட்டு கொள்றதுக்காக எங்க போனாலும் விட மாட்டோம்னு இவங்களும் டேங்க் மேல ஏறிடுறாங்க. அங்க அவனுங்க டேங்க் மேலேயே 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்க அதுல தம்பி கையில பையில வச்சிருந்த குண்டு பையோட கீழே விழுந்துடுது. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சது. அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து விழுந்ததால குண்டு பிளாஸ்ட் ஆயிடுது. அதுல தண்ணி டேங்கோட பில்லர் வெடிச்சு சதறி அவ்வளவு பெரிய தண்ணி டேங்க் அப்படியே கீழே விழுக அந்த ஏரியால அப்படியே வெள்ளப்பெருக்கு மாதிரி தண்ணி வந்து எல்லாரையும் அடிச்சு விட்டுருது. வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி பூந்துடுது. அது மட்டும் இல்லாம அவ்வளவு தண்ணி உள்ள வந்ததுல செத்து போன பெருசோட பாடியை வேற அடிச்சு இழுத்துட்டு போயிடுது. அப்படியே கட் பண்ணா இப்ப அங்க ஒரே சேரும் சகதியுமா இருக்கு. அந்த இடமே மொத்தமா நாஸ்தி ஆயிட்டு ஏதோ வெள்ளப்பெருக்கு வந்து ஓஞ்ச மாதிரி இருக்குங்க. கடைசியா ஹீரோ சேத்துல இருந்து கண்ணு முழிச்சு எந்திரிக்க அவரு இளவரசியும் மணியும் பார்த்து கெக்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்னப்பா மேரேஜ் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாரும் நீங்க போட்ட சாப்பாட்டுல உண்ட மயக்கத்துல கிடக்காங்க போல அப்படின்னு பொண்ணோட அப்பாவை பயங்கரமா கலாய்ச்சி அவரை வெறுப்பேத்துறாரு. அடுத்து மணி கிட்ட ஏதோ 10 மணின்னு கத்திக்கிட்டு இருந்த, அதுவும் உங்க அப்பாவை தேர்ல கொண்டு போகணும்னு சொன்னியப்பா, ஆனா இப்ப சேத்துல கிடக்காரேன்னு அவரையும் கலாய்ச்சி விட்டுறாரு. யாரா நீங்க, எப்படா இவ்வளவு மட்டமான ஆளுங்களா இருக்கீங்கன்னு ஹீரோ மொத்த ஊரையும் பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்து பொண்ணு மாப்பிள்ளைங்கள்ட்ட வந்தவரு, நீங்க 2 பேரும் ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடுங்க, போற வழியில எங்கேயாவது கோவில்ல தாலி கட்டிக்கோங்க, நீ அது இங்க இருந்து போய் நிம்மதியா இருமா, திரும்ப இந்த ஊரு பக்கம் மட்டும் வந்துடாதேன்னு சொல்றாரு. ஹீரோ இவ்வளவு சொல்றதால மாப்பிள்ளையும் பொண்ணும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா சௌமி அதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட வந்து ஒன்னு சொல்லிட்டு போறா. பூர்ணிய பத்தி உங்களுக்கு என்னப்பா தெரியும்? அவ தான் செத்துட்டால, இப்ப அதை அவளை பத்தி பேசாம அவளை நிம்மதியா விடுங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கூட சேர்ந்து அங்க இருந்து கிளம்பிடுறா. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சோன்னா போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. ஊர்ல இவ்வளவு பெரிய கலவரத்தை பண்ணதுக்கும் பெருசா கொன்னதுக்கும் மணி இளவரசு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. கட் பண்ணா இப்ப ஹீரோ அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்க அப்ப படத்தோட ஓப்பனிங்ல வந்த பைத்தியக்காரன் குறுக்க வந்து நிக்கிறான். நான் உண்மையாவே பைத்தியமா நீ சொல்லுன்னு சொல்ல இவர் நாங்க தாண்டா பைத்தியம், நீ மட்டும் தான் இங்க தெளிவான ஆள்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தாங்க அவன் ஹீரோவுக்கு வழி விடுறான். அவரு சேத்துல அடி வாங்கின கெட்டப்லயே வீட்டுக்கு வந்து சேர அங்க அவரை மாப்பிள்ள பாக்குறதுக்காக பொண்ணு வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. அப்படி ஒரு சமயத்துல போய் ஹீரோ இப்படி வந்து நிக்கிறாருங்க. அதனால 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு குளிக்க போக அங்க பார்த்தா பைப்பை திறந்தா காத்து தான் வருது. அதான் ஊருக்கு தண்ணி வர தண்ணி டேங்கே பிளாஸ்ட் பண்ணி விட்டாங்களே, அப்புறம் எப்படி தண்ணி வரும்? காலையில இருந்து தண்ணியே வரல, என்னதான் நீ ஊர் பிரசிடென்ட்டோ அப்படின்னு அம்மாவே ஹீரோவை கேட்க, படிச்சு சொன்னேடா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா அப்படின்னு ஹீரோட மைண்ட் வாய்ஸோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.